அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மகா பெரிய கிருபையினாலே ஒரு நாள் முழுவதும் தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்து தேவனுடைய சத்தியங்களை பரிமாறவும் கேட்கவும் தேவன் கொடுத்த மகா பெரிய கிருபைகளுக்காக அவருடைய பாதத்தண்டிலே கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நம்முடைய அன்பு ரட்சகர் மூலம் நாம் ஏறெடுத்துக்கொள்வோம். இந்த பாடத்தினுடைய ஒரு தலைப்பு பிகமோத். யோபு புஸ்தகத்தில் வருது. ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்பாகவெல்லாம் அதிகமான வேதமானவர் சபை இல்லை தமிழ்நாட்டில், ஒரே ஒரு சபை தான். அப்போது அந்த டைமில் ஊழியங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது புதுசாக வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் ஒரு சில பைபிளில் ஒரு சில பாகங்களில் கேள்விகள் கேட்கறது வழக்கம். ஸோ அந்த மாதிரி கேள்வி கேட்க வரும்போது அதில் முக்கியமான சில தலைப்புகள் இருக்கும். அந்த தலைப்புகளில் ஒன்று தான் இந்த பிகமோத். ஆனால் இதை குறித்து அதிகமாக யாரும் சிந்திக்கிறதுக்கான சூழ்நிலை இதுக்கு முன்பாக வரல. ஆனால் இதே யோபு புஸ்தகத்தில் இன்னொரு கேரக்டர் நம்ம பார்த்துருக்கோம். முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் கூட நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? தேவன் ஏன் தீமையை அனுமதித்தார். ஆனால் தேவன் ஏன் தீமையை இந்த உலகத்தில் அனுமதிச்சாருங்கிறத, யோபுடைய வாழ்க்கையில் தீமையை ஏன் அனுபவிச்சார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய படைப்புகளை எல்லாம் காட்டி அவர் அன்பு செலுத்தும் போது யோபு சொன்ன பதில் நமக்கு தெரியும் இல்லையா? என்ன சொன்னார்? என் கையை எடுத்து என் வாயை பொத்திக் கொள்கிறேன். சொன்னதுக்கு பிறகு தேவன் 2 கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறார் யோபுவுக்கு. கவனிங்க, 2 கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறார். அதில் நாம் பார்த்த ஒரு கேரக்டர் தான் எதுன்னு பார்க்குறோம். இது பார்த்துருக்கோம் இல்லையா? லிவியாதானை தூண்டினால் பிடிக்கக்கூடுமோ, அதை நாக்கை நீ விடுகிற கயிற்றினால் கட்டக்கூடுமோ. இது எந்த சப்ஜெக்ட் எடுக்கும்போது இந்த பாடத்தை பார்த்திருக்கிறோம்? யாராவது சொல்லுங்க. பேசிக் சப்ஜெக்டில் எதிராளியாகிய சாத்தான், அது முதல் பார்ட்டு. சாத்தானை குறித்து பேசிட்டு அவனுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத குறித்து விளக்கி சொல்லும்போது இந்த லிவியாதானை குறித்து நம்ம பேசியிருக்கோம். அது நம்ம சகோதர சகோதரிகளுக்கு தெரியும். ஆனால் இந்த லிவியாதானை குறித்து நம்ம கொஞ்சம் கவனிக்கும் போது இந்த படம் அதில் போட்டிருப்போம். ஒரு பயங்கரமான ஒரு மிருகம். அந்த மிருகத்துக்கு முன்பாக மனுஷன் எப்படி இருக்கான்? ரொம்ப சின்ன ஒரு கேரக்டராக இருக்கான். அந்த மிருகத்தை யாராலும் ஜெயிக்க முடியாது. அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா, அதன் மேல் உன் கையை போடு, யுத்தத்தை நினைத்துக்கொள். ஒரு பெரிய போராட்டம் இருக்குது உனக்கு, இனி அப்படி செய்யவே துணிய மாட்டேங்கிறார். அந்த மிருகத்தம் லிவியாதான் அதை பிடிக்கலாம் என்று நம்பினவன் என்ன பண்ணுறானா, மோசம் போய் அதை பார்த்த உடனே விழுவானா. சாத்தானை ஜெயித்து விடுவோம்னு பேசிகிட்டு இருக்கிறோம் அவனுடைய பாக்கெட்டில் உட்காந்துக்கிட்டு. இதெல்லாம் பெயர் சபையில் சொல்கிறது வழக்கம். அதை எழுப்பத்தக்க தைரியவான் யார்? இங்கே யாருமே அவனை எழுப்ப முடியாது. அதன் வாயிலிருந்து எரிபந்த பந்தங்கள் அப்படியே வாயை திறந்தா நெருப்பு மாதிரி கொட்டுமா. அது எழும்புகிற போது பலசாலிகள் அஞ்சி பயத்தினால் மயங்கி திகைப்பார்கள். அது இரும்ப வைக்கோல் மாதிரி என்னமா. இரும்பு அதுக்கு எப்படி இருக்கு? வைக்கோல் மாதிரி. வெண்கலத்தை உளுத்த மரம் மாதிரி எண்ணும். யார் இது? அதைத்தான் வசனத்திலே கிளியரா, அது மேட்டுமையானதை எல்லாம் அற்பமாக எண்ணுகிறது, அது அகங்காரம் உள்ள ஜீவன்களுக்கெல்லாம் அது ராஜாவாக இருக்கிறது அப்படின்னு முடிப்போம் அந்த சப்ஜெக்டில். ஸோ அப்போ அது யார்? இந்த மாதிரி அதை பார்த்தோன்னே பொத்துன்னு விழுகிறாங்களா ஜனங்க. புரியுதுங்களா? ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். அது இன்டெலிஜென்ட், பவர், எக்கச்சக்கமான பவர் இருக்குது சாத்தானுக்கு. அதனால் அதை ஒரு மிருகத்திற்கு ஒப்பிட்டு தேவன் அங்கே பேசுகிறார். யோபுவுக்கு புரியுதோ இல்லையோ, இப்போ யாருக்கு புரிஞ்சிடுச்சு? அந்த லிவியாதானுங்கிறது யாருங்கிறத தேவன் விளக்கிட்டார் இல்லையா? சாத்தான் என்று விளக்கிட்டார். யோபுவுக்கு அது விளக்கமாயிடுச்சு. சரி, இது யோபு 40ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதி. 41ஆம் அதிகாரம் அல்ல கண்டினியூஷன் நமக்கு தெரியும். இதே 40ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், தேவன் தம்முடைய படைப்புகளெல்லாம் யோபுவுக்கு காமிச்ச உடனே என்ன சொல்றார்? சர்வ வல்லவருடைய வழக்காடி அதுக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவர்களுக்கு உத்தரவு சொல்லுன்னு சொல்றார்.
தன்னுடைய அன்பை எல்லாம் படைப்புகள் மூலம் காமிச்சிட்டு இப்போ நீ உத்தரவு சொல்லு. யோபு என்ன சொன்னார்? நான் நீசன் சொன்னாரா? நான் உமக்கு முன்பாக என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் போர்ஷன் இருக்குது, கவனிங்க. இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு லிவியாதான்ங்கிறது இந்த அதிகாரத்தினுடைய செகண்ட் போர்ஷன் இருக்குது. இதனுடைய ஃபஸ்ட்டு போர்ஷனை கொஞ்சம் நம்ம கவனிக்கும் போது ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். இப்போ நான் சொல்கிற வசனம் யோபு 40 இருக்கா 41 இருக்கான்னு கொஞ்சம் யாராவது கொஞ்சம் கவனித்து சொல்லுங்க. இப்போதும் பிகமோத்தை நீ உணர்ந்து கவனித்து பார். ஏற்கனவே லிவியாதானை உன் தூண்டினால் பிடிக்கக்கூடுமோன்னு சொன்னவர் இப்போ பிகமோத்தை நீ கவனித்து பார். ஒவ்வொரு வசனம் கொஞ்சம் ஜாக்கிரதை. உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன், அது மாட்டை போல புல்லை தின்னுமா. இப்போ புதுசாக இன்னொரு மிருகம், இன்னொரு அனிமல் வந்து இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணுறார். ஏற்கனவே சச் அ ஃபெரோஷியல் அனிமல், அது யார்? லிவியாதான். இப்போ இங்கே ஒரு அனிமல் யூஸ் அங்கே சொல்கிறார். இது ஒரு அனிமல், இது ஒரு அது எப்படி சொல்கிறாருன்னா உன்னை படைச்சது மாதிரி தான் அதையும் படைச்சிருக்கேங்கிறார். அந்த உன்னைங்கிறது யார் பார்த்து சொல்கிறார்? இப்போ யோபுவை உன்னை படைச்சது மாதிரி தான் அதையும் நான் படைச்சிருக்கேன், அது மாட்டை போல புல்லை தின்னும். பாருங்க யோபு 40:16. இதோ அதனுடைய பலன் அதன் இடுப்பிலும் அதன் வீரியம் அதன் வயிற்றின் நரம்புகளிலும் இருக்கிறது. அதன் பலன் வந்து அதனுடைய இடுப்பிலையும் அதனுடைய வீரியம் வயிற்றின் நரம்புகள் இருக்குதுங்கிறார். எதனுடைய வீரியம் எதனுடைய பலன்? அந்த பிகமோத் சொல்றார் இல்லையா, அது. அடுத்த வசனம். அது தன் வாளை கேதுரு மரத்தை போல் நீட்டுகிறது, அதன் இடுப்பு நரம்புகள் பின்னி கொண்டிருக்கிறது. அதன் வால் வந்து கேதுரு மரத்தை போல் நீட்டுகிறது. அது பின்னாடி இந்த விளக்கம் பார்க்கும்போது அதனுடைய என்ன விளக்கம்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, அதன் இடுப்பு நரம்புகள் பின்னி கொண்டிருக்குது. அடுத்தது, அதன் எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தை போலவும் அதன் அஸ்திகள் இருப்பு கம்பிகளைப் போலவும் இருக்கிறது. அதன் எலும்புகள் வந்து ரொம்ப கெட்டியா இருக்கு. அதன் அதர் பார்ட்ஸ், அதான் அந்த அஸ்திகள்ங்கிறது. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் எல்லாம் ஒரு இரும்பு கம்பி மாதிரி இருக்கு. அடுத்தது, அது தேவனுடைய கிரியைகளில் பிரதானமான ஒரு கிரியை, அதை உண்டாக்கினவர் அதற்கு ஒரு பட்டயத்தையும் கொடுத்தார். அது தேவனுடைய கிரியையில ரொம்ப பிரதானமானது. தேவன் அதுக்கு என்ன கொடுத்திருக்காரு? ஒரு பட்டயமும் கொடுத்திருக்கார். அடுத்த வசனம் பாருங்க. காட்டு மிருகங்கள் யாவும் விளையாடுகிற மலைகள் அதற்கு மேய்ச்சலை விளைவிக்கும். இது கொஞ்சம் புரியுற கஷ்டமா இருக்கு. அதாவது நிறைய மலைகள் இருக்கு, அந்த மலைகள்ல அந்த பிகமோத்துக்கு மேய்ச்சல் ரெடியா இருக்கு. அந்த இடத்துல காட்டு மிருகங்கள் என்ன ஆகிட்டு இருக்கான்? அங்கே விளையாடிட்டு இருக்கு. இதுதான் அந்த வசனத்துடைய பொருள். இதில் நார்மலாக படித்தா புரியாது. ஒரு நிறைய மலைகளில் பிகமோத்துக்கு நிறைய விளைச்சல் ரெடியாக இருக்கு. அங்கே யார் விளையாண்டு இருக்கிறதுனா காட்டு மிருகங்கள் அங்கே விளையாண்டுருக்கு. அடுத்தது, அது நிழலுள்ள செடிகளின் கீழும் நாணலின் மறைவிலும் உளையிலும் படுத்துக்கொள்ளும். பாருங்க, நாணல் தண்ணிக்குள்ள சேத்துக்குள்ள எல்லாம் போய் என்ன பண்ணுக்குமா? அது வந்து அது படுத்துக்கும். தலைகளின் நிழல் அதுக்கு கவிந்து நதியின் அலறிகள் எல்லாம் அதை சூழ்ந்து கொள்ளும். அதே சமயத்தில் இதோ நதி புரண்டு வந்தாலும் அது பயந்து ஓடாது. யோர்தான் நதி எத்தனை தண்ணீரன் முகத்திலே மோதினாலும் அது அசையாமல் இருக்கும். இப்போ எப்படி முடிக்கிறார் இந்த மிருகத்தை? அதன் கண்கள் பார்த்திருக்க அதை யார் பிடிக்கக்கூடும்? மூக்கணாங்கயிறு போட அதன் மூக்கை யார் குத்தக்கூடும் அப்படின்னார். இவ்வளோதான். இப்படி ஒரு மிருகம் தேவன் 40ஆம் அதிகாரத்தில் யோபுவுக்கு அதாவது கொடுக்க ஒரு விளக்கம் சொல்கிறார். ஏற்கனவே லிவியாதானை பற்றி சொல்லிட்டார். இப்போ இன்னொன்று சொல்கிறேன், பிகமோத்தை நீ கவனித்து பார். இந்த மாதிரி கேரக்டர்லாம் இருக்கு, அதை யாராலும் பிடிக்க முடியாது அப்படிங்கிறார். இது என்னது, மறுபடியும் பிடிக்க முடியாதுன்னா அது என்னது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்போ நம்ம இந்த கேள்விக்குள்ளே போய் இந்த பிகமோத் அப்படிங்கிறது என்னங்கிறது தெரியணும் ஃபஸ்ட்டு. மறுபடியும் இன்னொரு தடவை வாசிக்கலாம் பாருங்க. யோபு 40:15. இப்போதும் பிகமோத்தை நீ கவனித்து பார், உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன். பாரு, உன்னை உண்டாக்கினது மாதிரி அதையும் உண்டாக்கினேன், ஆனால் அது மாடு மாதிரி புல்லு திங்குதுங்கிறார். சரியா? இப்போ இந்த வசனங்களை எல்லாம் நம்முடைய ஆராய்ச்சியாளர்கள் என்ன மிருகமாக இருக்கும், மாடு மாதிரி புல்ல திங்குது, ஆனால் ரொம்ப பெரிய அளவில் ஏதோ மிருகம் மாதிரி காட்டுதுன்னு சொல்லி அவங்களுடைய இமேஜினேஷன் இப்படி போட்டாங்க. இது பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இல்லையா? அதே நம்முடைய ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸில் சில மொழிபெயர்ப்புகளை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லி போட்டாங்கன்னா பாருங்கள், அந்த ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸில்
930வது வார்த்தை அது. அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஹிப்போபொட்டாமஸ். ஹிப்போபொட்டாமஸ்ன்னு என்ன? நீர் யானை. நீர் யானையாக இருக்குமோ? அப்போ நீர் யானை புல்லை திங்கிற மாதிரியே நமக்கு தெரியல, ஆனால் நிறைய தலைகள் எல்லாம் சாப்பிடும். ஒருவேளை அதான் இருக்குமோ என்று சொல்லி கவனிக்கும்போது இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போனால், இப்பொழுதும் பிகமோத்தை நீ கவனித்து பார், அது மாட்டை போல என்ன பண்ணுமா? இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ். மாட்டை போல புல்லை தின்னும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸில் பேகார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருவாங்க? ஆக்ஸ், புல்லக்கு. இது ரெஃபரன்ஸ் தான். ஆனால் இதனுடைய ஒரிஜினலான இதனுடைய அந்த ஒரு அதோடைய தோற்றம் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறார், அது மாடு மாதிரி புல்லை திங்குங்கிறார். இப்போ புல்லை திங்கக்கூடிய மிருகங்கள் எப்படி இருக்கும்? கொஞ்சம் சாதுவாக இருக்கும் இல்லையா? ஸோ இங்கிலீஷில் கூட பார், பிஹோல்ட் நவ் த பெஹெமோத் which I made with thee, he eateth grass as an ox அப்படின்னு போட்டிருக்கோம். சரி, இப்போ இந்த ஒரு ரெஃபரன்ஸ்க்குள்ளே தான் இப்போ நம்ம போக போகிறோம். அப்போ பிகமோத்துங்கிறது என்ன அப்படின்னு தெரியும் போது இன்னும் சில ரெஃபரன்ஸ், ஒரு மாடு மாதிரி இருக்கும் புல்லை திங்குன்னு உடனே அந்த பெரிய மிருகத்தையும் மாட்டையும் ஒன்று சேர்த்து ஒரு படம் போட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ தங்களுக்கு தெரிந்ததை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு ஒரு படம் போட்டுட்டு அப்படியே நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது எது யாருங்கிறத நமக்கு சொல்லலை. இப்போ தேவனுடைய மகாபெரிய சித்தம், அவருடைய திட்டம், அவருடைய கிருபை நம்ம மேல் இருக்கிறதுனால இது என்ன என்பதை குறித்து தேவன் இப்போ என்ன செய்ய போகிறார்? நம்ம இடத்துல அதனுடைய விளக்கம் என்னங்கிறத சொல்ல போகிறார். ஸோ இது ஒரு மாடு மாதிரி புல்லை திங்குது அப்படிங்கிற போது நம்ம என்ன கவனிக்கணும்? இந்த பிகமோத் என்பது இது ஏதோ ஒரு ஆக்ஸ் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது மட்டும் புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா, ஒரு வசனம் நம்மளை கைட் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் என்ன பண்ண முடியாது, தேவனுடைய வார்த்தைகளை பிரித்து மேயவெல்லாம் முடியாதுங்க. தேவன் கைடன்ஸ் கொடுக்கணும். ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, அநேக சகோதரர்கள் சில சப்ஜெக்டெல்லாம் நம்ம எடுக்கும் பொழுது ஜெபம் பண்ணி தேவனிடத்தில் மன்றாடி கேட்கும்போது கட்டாயமாக தேவன் என்ன செய்கிறார்? அதனுடைய நாலேஜ் என்னங்கிறத கொடுக்குறார். இந்த சப்ஜெக்டை ஏன் இன்றைக்கி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, எது இதுவரைக்கும் கவனிக்காத ஒரு பகுதியாக இருக்குதோ அதில் தேவன் ஏதாவது ஒரு முக்கியமான சத்தியத்தை ஒரு சொல்ல வந்தார்னா அதை கட்டாயமாக இந்த மாதிரி கூடுகைகளில் என்ன பண்ணிடணும்? சொல்லிடணும். அந்த ஒரு அடிப்படை தான். அப்படின்னா இந்த பிகமோத்துங்கிறது யார், அல்லது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அல்லது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, ஒரிஜினலாக இது மாட்டை குறித்து சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ இந்த வசனத்துடைய கைடன்ஸ்குள்ளே உள்ள போகலாம். வாசிக்கலாம் பாருங்க, 1 Corinthians 2:12 வாசிக்கலாம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அடுத்த வசனம், அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இப்போ இந்த வசனத்துக்கு நம்ம கைடன்ஸ்குள்ளே போயிட்டோம்னா இந்த பிகமோத்துங்கிறது எது அல்லது யார் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு ரெஃபரன்ஸ் வசனம் கொடுக்குறேன், கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணோம், மாடு, புல், புல்லக்கு இதெல்லாம் ஞாபகத்தில் வரக்கூடாது. இப்போ தேவன் ஏதோ ஒரு கேரக்டரை பற்றி பேசுகிறார், அந்த கேரக்டருக்கு ஒரு க்ளூ கொடுக்குறார். அந்த க்ளூ தான் பாருங்கள், இப்பொழுது பிகமோத்தை நீ கவனித்து பார், உன்னை உண்டாக்கினது போல தான் நான் அதையும் உண்டாக்கினேன். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? யோபுவை மனுஷனாக உண்டாக்கினார் இல்லையா? அதே மாதிரி தான் பிகமோத்தையும் என்னவா உண்டாக்கியிருக்கார்? இப்போ ஒரு மனுஷனை போல தான் அல்லது ஒரு மனுஷனாக தான் உண்டாக்கியிருக்கார். யார் அந்த மனுஷன்? அதான் கேள்வி. க்ளூ கொடுத்தா அடுத்த செகண்ட் நீங்கள் சொல்லிடுவீங்க. கொடுக்கலாமா? வாசிக்கலாம் பாரு, யோபு 40:19. அது தேவனுடைய கிரியையில் பிரதானமான ஒரு கிரியை, அதை உண்டாக்கினவர் அதற்கு ஒரு பட்டயத்தையும் கொடுத்தார். இப்போ சொல்லுங்க, இது யாரு? ரொம்ப கிளியரா இருக்கா? தேவனுடைய கிரியைகளில் பிரதானமான கிரியை, the entire creation out of universe, எல்லாத்திலையும் தேவன் ஒரு பிரதானமான கிரியை தேவன் கொண்டு வந்து வச்சார். அந்த கிரியை யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அது புரியுது இல்லையா? நம்ம ஏற்கனவே நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் தான் படிச்சுக்கிறோம். தேவன் தம்முடைய கிரியைகளுக்கு முன் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ தேவனுடைய முதல் கிரியை. அதனால தான் நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஐ ஆம் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். தேவனுடைய முதல் நேரடியான சிருஷ்டிப்பும் கிறிஸ்து தான். த லாஸ்ட் கிரியேஷன் அவர் தான். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? தேவன் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நேரடியாக கிறிஸ்துவை மட்டும்தான் சிருஷ்டித்தார். அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தான் சகலத்தையும், வானம் பூமி தேவதூதர்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தான். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லும்போது தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியுமாக இருக்கிற ஆமென் என்கிறவர் சொல்லுகிறதாவது. ஸோ இப்போ இதை ஒரு புல்லக்கு கொப்பிட்டும் பேசியிருக்கு. இப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ புல்லக்கு கொப்பிட்டு பேசலையா? எபிரேயரில் படிக்கிறோம் இல்லையா, வெள்ளாட்டுக்கடா இளங்காளையின் ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினால். அப்போது ஒரு புல்லக், ஒரு காளைனாலே தேவனுடைய சித்தத்தில் எப்படி தான் புரிஞ்சுக்கணும்னா, ஒரு காளை என்றாலே அது எதற்காக படைக்கப்பட்டது? பலி செலுத்துறதுக்காக படைக்கப்பட்டது. கவனிக்கிறீங்களா? இந்த ஐடியாவில் உள்ள போனால் ஒரு மகா பெரிய சத்தியம் நம்ம ஏற்கனவே படிக்கிறோம் இல்லையா, இயேசு கிறிஸ்துவை பற்றின உண்மையை சாத்தான் மறைச்சிருவானோன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு பவுல் எழுதினார். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின ஒரு மிகப்பெரிய உண்மை. இந்த உண்மையை இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன உண்மைன்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ காளை எதுக்காக காளைன்னு சொல்லப்பட்டிருக்கு? பலி செலுத்துவதுக்கு தான். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்ததே எதுக்கு தான்? பலி செலுத்துறது தான். ஆனால் வந்த நிலைமையை பற்றி சொல்லும் பொழுது நமக்கு படிக்கிறோம் இல்லையா, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அப்படின்னா இந்த பூமியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி வந்திருக்கார்? தாழ்மை. அப்படியே லிவியாதான கம்பேர் பண்ணுங்க. அவனை பார்த்தோன்னே எல்லாரும் விழுவாங்க, அவன் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிடுவான். இங்கே இப்போ இந்த கேரக்டர் எப்படி இருக்கு பாருங்க, ஒரு தாழ்மையின் சின்னமாக. இப்போ இந்த மாடு அல்லது இது புல்லை திங்குது இல்லையா, அதே மாதிரி தான். கொஞ்சம் கவனிங்க, இது ரொம்ப டீப்பாக உள்ளே போனால் தான் புரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் பலி செலுத்தக்கூடிய காளையாக வரும்போது இந்த பூமியில் அவர் புல்லை தாங்க சாப்பிட்டு இருந்தார். எப்படி புரிஞ்சுக்கிறது? புல் எதை குறிக்குது? ரெண்டு அர்த்தம் இருக்குது. மனுஷனுடைய வாழ்க்கையும் எதுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு? புல்லுக்கு. இப்போ ஒரு வசனம் சொன்னால் நீங்கள் அர்த்தம் வேறு சொல்லிடுவீங்க. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைகள். இப்போ இங்கே புல் எது? வசனம். புரியுதுங்களா? அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் பிதாவாகிய தேவனுடைய ஒரு மிகப்பெரிய ஆர்கிடெக்ட், சகல கலா நிபுணராக இருந்தவர் இந்த பூமியில் வந்த உடனே தேவனிடத்திலிருந்து அப்படியே சாப்பாடை வாங்கி என்ன பண்ணுறாரா? சாப்பிட்றான். அதனால தான் சாத்தானுக்கு என்ன பதில் சொன்னான்னு படி சொல்கிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அப்புறம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற. அப்போ தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய சத்தியங்கள் இப்போ இந்த மாடுக்கு என்னவா இருக்கு? இப்போ புல். அதை தாங்க சொல்றார். அந்த 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 மிகமோ இங்கே என்ன பண்ணுது? மாட்டை போல புல்லை தின்னும். அப்போ தேவனுடைய வசனங்களையே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அவர் தான், அதுதான் அவருடைய சாப்பாடு. அது எவ்வளோ பெரிய தாழ்மை! இன்னும் சொல்ல போனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வசனங்கள் யார் மூலமாக தான் வெளியே வந்தது? ஆண்டவர் மூலமாக தான் வெளியே வந்தது. அதனால தான் அவருக்கு என்ன பேர் தமிழில் வார்த்தைன்னு வச்சாங்க. அது நம்ம லோகோஸ் நமக்கு தெரியும், பிரதிநிதி. அப்போ இவர் மூலமாகத்தான் வசனம் வரணும், இவர் மூலமாக தான் அழைப்பு வரணும், இவர் மூலமாக தான் அவர்கிட்டையும் போகணும். அப்போது சரியான ரூட்டு கிறிஸ்து தான். ஆனால் அந்த சரியான ரூட்டு இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பராக்கிரம ராஜாவாக வராமல் அவர் தாழ்மையின் சின்னமாக இந்த பூமியில் வரும்போது தேவனுடைய சத்தியங்களை அவர் எதிர்பார்த்தவராக தேவனிடத்தில் அவர் காத்துட்ருக்கிறார். எங்கடா புல்லு கிடைக்கும்? அப்போ தேவன் அவருக்கு சரியான நேரத்தில் சரியான உணவை என்ன பண்ணிட்டு இருந்தார்? கொடுத்துட்டு இருந்தார். தேவனிடத்தில் தொடர்ந்து வசனங்களை வாங்கிட்டு இருக்கார், சிந்திச்சுக்கிட்டே இருக்கார். அடுத்தது கவனித்து பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சூழல் பாருங்கள், யோபு 40ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இதோ அதனுடைய பலன் அதன் இடுப்பிலும் அதன் வீரியம் அதன் வயிற்றின் நரம்புகளிலும் இருக்கிறது. கவனிக்கலாம், ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவரோடு சம்மந்தப்படுத்தணும் இல்லையா? இப்போ இது யாரை பற்றி சொல்லியிருக்குன்னு ஒரு அளவு கண்டுபிடிச்சிட்டோம். யாரை பற்றி? கிறிஸ்துவ. இப்போ கிறிஸ்துவனுடைய கேரக்டரை இப்போ முன்னாடி வச்சுட்டு இந்த வசனத்தை பார்க்கணும். அதனுடைய பலன் எங்கே இருக்கா? அதனுடைய இடுப்பில் இருக்கு, இது ஒரு பகுதி. அடுத்தது அதன் வீரியம் அதன் வயிற்றின் நரம்புகள் இருக்கு. கவனிங்க,
இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா his strength is in his loins. gird up your loins ன்னு சொல்லப்பட்டு பவுல் சொல்லுவார். நீங்கள் வந்து உங்கள் இடுப்பு கச்சைகள் எல்லாம் கரெக்டாக பார்த்துங்க சொல்கிறார் இல்லையா. அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த இடுப்பு எப்படி இருக்கா, அவர் பலனே எதில் தான் இருக்குன்னா அவருடைய அந்த இடுப்பில் தான் இருக்குதா. அது என்ன, அப்போ இடுப்பு எதை குறிக்கும்? டக்குன்னு ஞாபகத்துக்கு வரணும். சத்தியம் என்னும் இடைக்கச்சை படிக்கிறோமா இல்லையா. அப்போது கம்ப்ளீட்டாக அந்த ஒரு இடுப்பில் வந்து ஒரு இடைக்கச்சை அந்த பெல்ட் போட்டால் எப்படி ஒருத்தர் நேராக நிற்கிறாங்களோ அந்த மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சத்தியத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக நின்றுருக்கார். அதை தான் அங்கே சொல்கிறார். இன்னொரு வசனம் கூட நம்ம மீன் வலை சப்ஜெக்டில் பார்த்துருவோம். அவர் எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளில் வருத்தமான பாரத்தை ஏற்று. ஸோ இது எதற்கு அடையாளமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பலமே இதில் தான், அவர் சத்தியத்தில் தான் அவர் நிற்கிறார். அடுத்தது அவருடைய வயிற்றில் வீரியம், அவருடைய வீரியம் அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்கக்கூடிய போஷாக்கு. அது எங்கே இருக்குன்னா வயிற்றின் நரம்புகள் இருக்குங்கிறார். கவனிங்க, ரொம்ப டீப்பான ஒரு விஷயம். வயிற்றின் நரம்புகள் தான் அவருடைய வீரியம் இருக்கா. அப்போ இயேசு கிறிஸ்து இதை நம்ம கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக நமக்கு தெரியும். இங்கிலீஷில் கொஞ்சம் படிச்சிங்கன்னா his strength is in his loins and his force is in the navel of his belly அப்படிங்கிறார். அதாவது அவருடைய வீரியமே அவருடைய தொப்புள் கொடியில் இருக்கா. இப்போ தொப்புள் கொடின்னு எது ஞாபகத்துக்கு வரும்? இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு போஷாக் எதிலிருந்து வருது? தொப்புள் கொடியிலிருந்து வருது. இப்படி இருந்தாரா கிறிஸ்து முதல் வருகையில்? அவருடைய தாயின் கிட்டிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன வந்திருக்கு? அந்த ரத்தம், அந்த பால், ஜீவன் அப்படியே வந்துட்டு இருந்தா. அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய தாயும் தகப்பனும் யாருன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? பிதாவாகிய தேவன் தான். அப்போ தேவனிடத்திலிருந்து பாருங்க, ஒரு சின்ன குழந்தை தன் தாயின் வயிற்றில் இருக்கிற மாதிரி. என்ன பிரச்சனை தெரியுங்களா? இது நல்லா கவனிச்சு பாருங்க. தாயின் வயிற்றில் எவ்வளோ நாள் இருந்திருக்காருன்னா 33 வருஷத்தினுடைய கடைசி நாள் வரைக்கும் பிதாவாகிய தேவனுடைய வயிற்றில் இருந்தார். தூக்கி வெளியே விட்டோன்னே, கை விட்டோன்னே எல்லாரும் கீழே போட்டு மிதிச்சிட்டாங்க. அது வரைக்கும் கிறிஸ்து எப்படி இருந்தார்? அந்த பாதுகாப்புக்குள்ள, அந்த ஃபீடிங்குள்ள ரொம்ப அழகாக அவர் வந்து தன்னுடைய வேலையை செய்துட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது திடீர்னு விட்டு வெளியே வந்தோடனே அவர் எல்லாரும் கீழே போட்டு என்ன பண்ணிட்டான்? சிலுவையில் அரைச்சிட்டான். தேவன் கைவிட்ட நிலைமை. இதைத்தான் யோவானில் நமக்கு எழுதும்போது, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும். இப்போ இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் யாருனால பழிச்சிருக்கிறான்? ஏன்? அந்த தாய்கிட்ட இருந்து ஜீவன் யார்கிட்ட போயிட்டு இருக்கு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற குழந்தைகிட்ட போயிட்டு இருக்கு. அதனால தான் அவருக்கு சொல்றார். அது மட்டும் இல்லை, இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கும்போது, ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். இப்போ தாயின் வயிற்றில் குழந்தை சேஃபாக இருக்கு. அந்த மாதிரி இருந்தாரா இந்த பூமியில்? அப்படின்னா சர்வ பராக்கிரம ராஜா பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த பூமியில் வந்து இருக்கும்போது அவர் எப்படி இருந்திருக்காருன்னா, தன் பிதாவை அண்டி இருக்கிற வாழ்க்கை, தன் பிதாவை சார்ந்திருக்கிற வாழ்க்கை. அவருக்கு அளவற்ற பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டது. கவனிங்க, படிச்சிருக்க இல்லையா? தேவன் தம்முடைய குமாரனுக்கு பரிசுத்தாவி எப்படி கொடுத்துருக்காரு? அளவில்லாமல். நமக்கு அளவோடு தான். அதையும் ஒழுங்காக நம்ம என்ன பண்ணுறதில்லை, பயன்படுத்துறதில்லை. ஆனால் தேவன் அளவற்ற பரிசுத்தாவி என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த சூழ்நிலையில் கூட தேவனை அண்டி இருந்தார். நேற்று கூட சப்ஜெக்டில் பார்த்தோம் இல்லையா? தேவனை அண்டி இருக்கிற வாழ்க்கை தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சுகமான வாழ்க்கை. ஸோ இந்த ஒரு நிலைமைக்குள்ளே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தில் இருந்தார். அடுத்தது நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்கள், யோபு 40:17 வாசிக்கலாம். அது தன் வாளை கேதுரு மரத்தை போல் நீட்டுகிறது, அதன் இடுப்பு நரம்புகள் பின்னி கொண்டிருக்கிறது. அது தன்னுடைய வாளை கேதுரு மரத்தை மாதிரி நீட்டுதுன்னு தமிழ் இருக்கு இல்லையா? அது என்ன, கேதுரு மரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி அதனுடைய வீரியத்தினால அது ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்குமா. எதனுடைய வால்? இந்த மிருகத்தினுடைய வால். நம்ம புல்லக்கினுடைய வால் பார்த்தா வால் மாதிரியே இருக்காது, ஆனால் வால் இருக்கும் இல்லையா? ஆனால் அது எப்படி இருக்குன்னா பயங்கரமாக ஸ்ட்ரென்தன் ஆகி நிற்குதுங்கிறார். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு படம், அவ்வளோதான். இது டைனோசர்னு நினச்சிக்க வேண்டாம். இப்போ இந்த வால்னா எதுன்னு கண்டுபிடிச்சா ஈஸியாக
சொல்லிடலாம். இப்போ பாருங்க ஒரு வசனம், ஏசாயா 9:14. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே தலையையும் வாலையும் கிளையையும் நாணலையும் ஒரே நாளிலே வெட்டி போடுவார். இப்போ இந்த இடத்துல தலை வால் இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணிங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு முதல் பகுதி தலை, கடைசி பகுதி வால். தலை யாரு? கிறிஸ்து. வால் யாரு? யாருங்க? ஆமாங்க, வால் ஆட்டக்கூடாது, ஓவரா வால் ஆட்டக்கூடாது சொல்றாங்களா இல்லையா? நாம தாங்க இந்த கடைசி பகுதி, பாதங்கங்கள், தேவனுடைய பிள்ளைகள். இந்த வால் எப்படி இருக்கணும்னா, நம்ம திருவிழியம் பைபிளில் அந்த வால் விரைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. பயங்கரமாக விரைச்சி நிற்குமா அப்படின்னு என்ன அர்த்தம்? அதனால தான் விரைச்சி நிற்கிது, முறைச்சி நிற்கிதோ, அப்படி எடுத்துக்கூடாது. புரியுதுங்களா? சரி, எப்படி எடுத்துக்கலாம்? விரைக்கும் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு, உறுதியாக இருக்கு, இவ்வளோதான். அப்போ எந்த அளவுக்கு தேவன் மேலே நம்பிக்கை இருக்கு பாருங்க. அந்த தேவன் அந்த கிறிஸ்துவுடைய கடைசி பாதங்கள். அதனால தான் இந்த சப்ஜெக்ட் யாருக்கு போயிருக்குப்போ? இது 6ஆம் சபைக்கு, 5ஆம் சபைக்கு இல்லை, இது எத்தனாம் சபைக்கு? 7ஆம் சபைக்கு, வாளுக்கு. அப்போ வால் என்ன பண்ணக்கூடாது? ரொம்ப ஆட்டப்படாது. நாய் தன்னுடைய ரொம்ப எஜமான் வாழை என்ன பண்ணுது? அது நல்லா ஆட்டும். அது எதுன்னா ஒரு நல்ல அன்புக்குரிய அடையாளம்னு சொல்லுவாங்க. அது ஒரு ப்ராக்டிஸ் தான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தில் இருக்கிற உறுதியை பற்றி அங்கே பேசுகிறான். அதை எதோட கம்பேர் பண்ணுறாருன்னா, கேதுரு மரம். நம்ம ஏற்கனவே கேதுரு மரத்துக்கு ஒரு சப்ஜெக்டே பார்த்துருக்குறோம். நீதிமான் பனையை போல செழித்து கேதுருவை போல வளருவான். அப்போ அது எதை குறிக்குதுன்னா, ஸ்ட்ராங். கடைசி கால தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க சத்தியத்தில். இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திற்குள்ளே நாம் இருக்கிற அன்புக்குரிய சகோதர சொல்லி. அது மட்டும் இல்லை, அடுத்த வசனம் பாருங்கள். அது தன் வாளை கேதுரு மரத்தை மாதிரி நீட்டுகிறது. அடுத்தது அதன் இடுப்பு நரம்புகள் எப்படி இருக்குதா? பின்னிட்டு இருக்கா. ஒன்றை ஒன்று பின்னின மாதிரி இடுப்பு நரம்புகள். அது அப்போ ஒன்றை ஒன்று பின்னி இருக்கிற நரம்புகள் தான் அந்த நடைகள் சரியாக என்ன பண்ண முடியும்? அதை எடுத்து வைக்க முடியும். இந்த நரம்பு கட்டான தான் என்ன ஆயிடுறாங்க? நடக்க முடியாமல் போயிடுறாங்க இல்லையா? அப்போ அதெல்லாம் எதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு? இந்த நரம்புகள் எல்லாமே தேவனுடைய திட்டங்கள், ஒருங்கிணைக்கப்பட்ட தேவனுடைய திட்டங்களை அது காட்டுது. கவனிக்கிறீங்களா? காட்ஸ் பிளான். ஒன்றுக்கொன்று அது எப்படி இருக்கு? இசைவா இருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பிளானை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த பூமியில் அதற்கு இசைந்து தன்னை என்ன பண்ணுறார்? இப்போ என்ன செய்கிறார்? தன்னை மாற்றிக்கிறார். இந்த பூமியில் வந்தோடனே பேதுரு எல்லாம் பார்த்து, இவரெல்லாம் ஒரு மனுஷன், எதுக்கு எடுத்தாலும் சும்மா ஏதோ ஒன்று சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், தேவனே இந்த பேதுரு கொஞ்சம் எடுத்துங்க சொன்னாரா? யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுப்பாருங்கிறது ஓரளவுக்கு அவருடைய புத்தி தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் தேவனிடத்தில் ஆண்டவர் கேட்கல, யூதாஸ் காரியத்தை கேன்சல் பண்ணுங்கன்னு கேட்கல. தேவனுடைய திட்டம் நிறைவேறும் வரைக்கும் அந்த திட்டத்துக்கு தன்னை என்ன பண்ணுறாரு? செஞ்சு கொடுத்துட்டு போகிறார். இந்த வாழ்க்கை தாங்க அவருடைய திருச்சபைக்கு இருக்கணும். தேவனுடைய திட்டத்தோடு செஞ்சு கொடுக்கணும், தேவனுடைய பிள்ளைகளோடு செஞ்சு கொடுக்கணும், தேவனுடைய வசனங்களோட பின்னி பிணைஞ்சிட்டு இருக்கணும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து படிக்கணும் இல்லையா? இதெல்லாம் தான் இந்த பாடத்தில் சொல்லும். ஏதோ தனியோர் பிகமோத்துன்னு இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்தது நம்ம கவனிக்கும் போது யோபு 40:18, அதன் எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தைப் போலவும் அதன் அஸ்திகள் இருப்பு கம்பிகளைப் போலவும் இருக்கிறது. பாருங்க, அதனுடைய எலும்புகள் கெட்டியான வெண்கலம். இப்போ எலும்புகள்னாலே நமக்கு யூனிவர்சல் ட்ரூத் என்ன? விசுவாசம் தான். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவன் மேலே வைத்த அந்த விசுவாசம் கடைசி வரைக்கும் என்ன ஆகலை? அது கெட்டியாக தான் இருந்தது. அது என்றைக்கும் முறிக்கப்படுவதில்லை. அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு கால நிழலில் நமக்கு சொல்லப்படும் போது யாத்திராமத்தில் படிக்கிறோம் இல்லையா? அதனுடைய அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய ஒரு எலும்பு கூட முறிக்கக்கூடாது. அதே யோவான் சுவிசேஷம் 19:36 வாசிக்கலாம். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய எலும்புகள் ஏன் முறிக்கப்படவில்லை? பிகமோத்துடைய எலும்புகள் எப்படி இருக்கு? ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப தேவன் மேல வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய விசுவாசம் இது கூட பெருசில்லை. தேவன் ஆண்டவர் மேல வச்ச விசுவாசம் இருக்கு தெரியுங்களா? ஒருவேளை என் மகன் இந்த சைத்தான் மாற குறுக்க திரும்பிட்டான்னா அப்படின்னு தேவன் நினைச்சிருந்தார்னா
என்ன நடக்கும்? அப்போது தன்னுடைய மகனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்னா, பிதாவாகிய தேவன் தன்னுடைய மகனை அதிகமாக விசுவாசித்தார். அதனால தாங்க எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுத்துட்டார். இன்னைக்கு யோசனை பண்ணிப்பார், ஒரு சகோதரன் மேலே நமக்கு விசுவாசம் வருதா? சுவாசமே வரல, அப்புறம் எங்கே விசுவாசம் வர்றது? நம்புறது இல்லைங்க. நன்மையான காரியங்கள் சொல்லப்படும் போதும் நம்புறதில்லை, தீமையான காரியங்கள் சொல்லப்படும் போதும் நம்புறதில்லை. ஆனால் தேவன் தன்னுடைய மகனை தன்னுடைய கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அவர் மேலே வைத்த மகா பெரிய விசுவாசத்தில் தன்னுடைய மகனை அவர் சிருஷ்டிக்கிறார். அதே விசுவாசத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனியாக தேவன் உருவாக்கலை, தேவனுக்குள் இருந்து என்ன பண்ணாரா? ஐ வாஸ் கேவ் பர்த்ன்னு இருக்கும், தேவனுக்குள் இருந்து என்ன பண்ணியிருக்கார்? வெளியே வந்திருக்கார். இது எதற்கு ஒப்பானதுன்னா, ஆதாமுக்குள்ளிருந்து எலும்புகள் வழியா ஏவாள் வந்த மாதிரி பிதாவாகிய தேவனுக்குள் இருந்து அதே விசுவாசத்தில் யார் வெளியே வந்திருக்கிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே வெளியே வந்திருக்கார். அடுத்தது கவனித்து பார்க்கும்போது பாருங்க, அதன் அஸ்திகள் இரும்பு கம்பிகள் போல அங்கே இருக்கு. அந்த அஸ்திகள்னு தமிழ் இருக்கு இல்லையா, அது வேற ஒன்றும் இல்லை, மற்ற அதர் எலும்புகள், அதர் பார்ட்ஸ். அந்த அதர் பார்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, இந்த உடம்பில் முக்கியமாக 3 பகுதிகளை பாதுகாப்பதற்காக தேவன் அங்கே எலும்புகள் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கார். ஞாபகம் இருக்குங்களா? எதெல்லாம் 3 பகுதி, 4 பகுதி, எதெல்லாம் சொல்லலாம். முதல்ல மூளை, மண்டையோடு எதுக்கு? இந்த மூளையை ப்ரொடெக்ட் பண்ணுறது. மார்பு எலும்புகள் இருதயம், நுரையீரல். இடுப்பு எலும்புகள் சிறுநீரகம். இது எல்லாமே பர்ஃபெக்டாக பாதுகாக்கப்பட்டால் தான் ஒரு மனுஷன் என்ன ஆகணும்? நடக்கணும். தேவன் இதை டிசைன் பண்ணதே இதனுடைய அடிப்படையில் தான். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூளை கவனிக்கலாம். மூளை எதை குறிக்குதும்? சிந்தனை, தேவ ஞானம். அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சர்வ ஞானத்தை கொடுத்து அதை கவர் பண்ணி வச்சுருந்தார் தேவன். இதையே நமக்கு சொல்லும்போது எப்படி சொல்லிட்டார்னா, நீதிமொழிகள் 2:9 10ஆம் வசனம், ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவுன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும்போது நல் ஆலோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பாருங்க, உங்கள் இருதயம், உங்கள் சிந்தனை, இது எல்லாத்துலேயுமே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், அதுதான் மூளை. அதை ப்ரொடெக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இதயம், ஹார்ட்டு, நுரையீரல், லங்ஸு, அப்புறம் சிறுநீரகம், கிட்னி. இந்த 3மே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான பார்ட்ஸ். புரியுதுங்களா? இதுக்கு தேவன் ஒரு பேர் வச்சுருக்காரு. நம்முடைய மூத்த கூட வேற ஒரு சப்ஜெக்டில் இதுக்கு என்ன பேர் வச்சோன்னா பியூரிஃபையிங் ஆர்கன்ஸா. இந்த 3னுடைய வேலை என்ன? சுத்தம் பண்ணுறது தான். அப்போ அந்த சுத்தம் பண்ணால் தான் அந்த பாடி கரெக்டாக இருக்குங்கிறக்காக என்ன பண்ணியிருக்காங்க, அந்த எலும்புகள் போட்டு கவர் பண்ணியிருக்காரு. ஆனால் வெளியே தெரியாது இல்லையா? அதே மாதிரி ஒரு 3 விஷயத்து நமக்குள்ளே வளரணும், சுத்தமாக வளரணும். என்ன 3? அந்த 3 விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. நிறைய டைம் பார்த்தோம். தேவன் எல்லாத்தையும் லிங்க் பண்ணிட்டே தான் இருப்பார். இந்த 3லையும் சுத்தம் இருக்கணும், நல்லா வளரணும், ப்ரொடெக்ஷன் இருக்கணும் தேவனுடைய. புரியுதுங்களா? இதையெல்லாம் பர்ஃபெக்டாக வச்சு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு குழந்தையாக இந்த பூமியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அவர் கடைசி வரைக்கும் தேவனுக்கு என்னவாயிட்டார்? குழந்தையாகவே இருந்து அந்த குழந்தை வெளியே வரும்போது அது மாட்டை போல புல்லை திங்கக்கூடிய ஒரு காளையை போல வரும்பொழுது அது அங்கே பலி செலுத்தப்பட்டது, எல்லா ஜனங்களால் பலி செலுத்தப்பட்டது. ஆனால் அது யாரு? அது தேவனுடைய கிரியைகளில் பிரதானமானது. இதை எத்தனை வசனம் படிச்சிருக்கோம்? அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமானவர், சகலமும் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் விளக்கம் நமக்கு தெரியும். வானம் பூமி எல்லாமே அவருக்குள்ளே தான் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனால் இங்கே அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், அதை உண்டாக்கினவர் அதற்கு ஒரு பட்டயத்தையும் கொடுத்தார். என்ன அர்த்தம்? இது கொஞ்சம் டீப்பாக தான் போய் ஆகணும். இதை நார்மலாக எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இயேசு கிறிஸ்து கையில் தேவன் என்ன பண்ணியிருக்கார்? ஒரு பட்டயம் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறதான அர்த்தம். தமிழில் அப்படி இருக்கிற அர்த்தம் கொஞ்சம் மாறுபாடாக இருக்குது.
திருவிழியத்தில் ரொம்ப கிளியராக இருக்கும் பாருங்க. படைத்தவரே அதை பட்டயத்துடன் நெருக்க முடியும். படைத்தவரே அதை பட்டயத்துடன் நெருக்க முடியும். இதுதான் அதனுடைய விளக்கம். இயேசு கிறிஸ்து மேல ஒருத்தரும் கைப்பட முடியாது. அவரை யாரும் நெருக்க முடியாது. அவரை ஒண்ணுமே பண்ண முடியாது. யார் மட்டும்தான் நெருக்க முடியுமா? தேவன் மட்டும்தாங்க அவரை நெருக்க முடியும். அவர் கூட கவனிங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நெருக்கவோ நொறுக்கவோ வரும்போது அவர் இஷ்டத்துக்கெல்லாம் பண்ண முடியாது. எதோட தான் நெருக்க முடியுமா? பட்டயம். பட்டயம்ங்கிறது என்ன? தேவனுடைய சத்தியம். நியாய பிரமாணத்தின் மூலம் தான் இயேசு கிறிஸ்துவை தேவன் நொறுக்கிறாரா. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். தேவன் இஷ்டத்துக்கு தன்னுடைய வேலையை செய்யறதில்ல. அவருடைய நீதி, அவருடைய ஒழுங்கின்படி தான் தேவன் இந்த பூமியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அந்த நியாயப்பிரமாணத்துக்கு அவர் கீழ்ப்படிச்சுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரா? நெருக்கிறார், நொறுக்கிறார். அவர் மட்டும்தான் நொறுக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்படின்னா அவர் நொறுக்குனதை அடித்ததெல்லாம் இஸ்ரேல் ஜனங்களும் ரோமர்களும் தானே. தேவன் நொறுக்குனார் எங்கேயாவது இருக்கா? இருக்கு. எங்கே இருக்கு? அது எங்கே இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஆனால் அடுத்த வசனம் கொஞ்சம் கவனிச்சின்னா, காட்டு மிருகங்கள் யாவும் விளையாடுகிற மலைகள் அதற்கு மேய்ச்சலை வருவிக்கும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. முதல்ல இந்த காட்டு மிருகங்கள்ங்கிறது, அந்த அதற்குங்கிறது யாரு? பிகமோத்து. பிகமோத் யாரு? கிறிஸ்து. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு இங்கே நிறைய ராஜ்யங்களுக்குள் இருந்துதான் நிறைய மேய்ச்சல் ரெடியாக இருக்குது. ஆனால் இந்த மேய்ச்சலுக்குள்ளே யார் விளையாடிட்டு இருக்கிறதுனா காட்டு மிருகங்கள் விளையாண்டுருக்காங்க. இப்போ இந்த காட்டு மிருகங்கள் யாருன்னு தெரியணும். மிருகங்கள் பற்றி நம்ம சொல்லும் பொழுது பிரசங்கி எழுதுவார், மனுஷரோ எது மாதிரி ஆயிட்டாங்க? மிருகங்களைப் போல. மனுஷர் மிருகங்களைப் போல ஆயிட்டாங்களா? ஆனால் இப்போ எப்படி இருக்கிறாங்கன்னா காட்டு மிருகங்களை போல ஆயிட்டாங்க. வைல்டு அனிமல்ஸ், வைல்டு பீப்புள், புரியுதுங்களா? வைல்டு அனிமல்ஸ், காட்டு மிருகங்கள் மாதிரி ஆயிட்டான். ஸோ இதுக்கு ஒரு வசனம் எசேக்கியேல் 34:8 வசனம் வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், மேய்ப்பன் இல்லாததினால் என் ஆடுகள் சூறையாகி என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கு எல்லாம் இரையாய் போயின. பாருங்க, என் ஆடுகள் அப்படின்னா அவருடைய பிள்ளைகள் இப்போ யாருக்கு இரையாயிட்டாங்களா? காட்டு மிருகங்கள், மற்ற புறஜாதிகள், நிறைய ஜனங்கள், அவங்க மத்தியில் என்ன ஆயிட்டாங்கன்னா என்னுடைய பிள்ளைகள் அங்கே இரையாக போயிட்டாங்க. ஆனால் அடுத்த வசனம் நாங்கள் சொல்லும்போது கிறிஸ்துவுடைய மேய்ச்சலே எங்கே தான் இருக்குது? இந்த மலைகளில் தான் இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துடைய மேய்ச்சல் என்ன? ஒரு முறை சொன்னார் இல்லையா, சாப்பிட சொன்னாங்க, என் பிதாவின் சித்தத்தை செய்கிறது தான் நான் சாப்பிட்ற சாப்பாடு. அவருடைய பிதாவின் சித்தம் என்ன? முதலாம் வருகையில் ஈடுபலி கொடுக்கறது, அப்புறம் தன்னுடைய மனவாட்டியை தயார் செய்யணும். அதான மெயின் வேலை. அவருடைய மேய்ச்சலே யார் தான் தெரியுங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மேய்ச்சலே அவருடைய மனவாட்டி தான். அதனால தான் மேய்ஞ்சி மேய்ஞ்சி பார்க்குறாரு. எல்லா புல்லெல்லாம் பசுமையாக இருக்குதாண்ணா, காஞ்சி கருவாடாய் நிற்குது, மேயவே முடிய மாட்டேங்குது. ஆனால் இந்த புற்கள் நல்லா செழிப்பாக வளரணும்னா அதுக்கு தண்ணி வேணும் இல்லையா? அந்த தண்ணி கொடுக்குற இடம் தாங்க இது. செழிப்பாக வளரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது மேய்ச்சல் நிலமாயிடும் இல்லையா? அந்த ஒரு ஐடியாவில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்போ 2ஆம் வருகையில் வந்திருக்கார். கவனிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கும்போது, அது நிழலுள்ள செடிகளின் கீழும் நாணலின் மறைவிலும் உளையிலும் படுத்துக்கொள்ளும். இது ரொம்ப பெரிய பிராக்கிரமத்தில் இந்த கிறிஸ்து அந்த பிகமோத் என்ன பண்ணுதுன்னா, போய் நாணலுக்குள்ளேயும் சேத்துக்குள்ளேயும் தண்ணிக்குள்ளேயும் போய் அமைதியாக என்ன பண்ணுதான்? இது எதை குறிக்குது? பராக்கிரம ராஜாவா பரலோகத்தில் சிங்காசனத்தில் உட்கார வேண்டிய ஒரு முதல் வருகையில் வரும்போது இப்போ பாரு, இந்த மாதிரி தான். இது யாராவது மதிப்பாங்களா? இது எதை குறிக்குது? அன்புக்குரிய சகோதர சொல்லு, தலைகளின் நிழல் அதில் கவிந்து நதியின் அலறிகள் அதை சூழ்ந்து கொள்ளும். சேற்றில் போய் படுத்துக்குது. அப்படின்னாலே சேர் யார் தான்? இந்த உலக ஜனங்கள். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வரும்போது இந்த உலக ஜனங்கள் மத்தியில் தான் ஒரு சேத்துக்குள்ளே படுத்துமார். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு தாழ்மையாக இந்த பூமியில் வந்திருக்கிறாருங்கிறத ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம். அவரை பார்க்கும்போது அவர் விரும்பத்தக்க இன்னும் இல்லையா நமக்கு? அவருக்கு
அந்த ரூபம் இல்லை. அப்படின்னா அழகா இல்லை, அசிங்கமாக போச்சுன்னு அர்த்தம் அல்ல. நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் முதல் வருகையில் இல்லை. அவ்வளவு அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்தார். ஆனால் இவங்க எங்களுக்கு மேசியா வருவார் ராஜான்றெல்லாம் பேசினாங்க. ஆனால் ஒரு ராஜாவுக்குரிய மரியாதையை கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, சேத்துக்குள்ளே விழுந்த ஒரு பயங்கரமான ஒரு மிருகம் மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ட்ரீட் பண்ணிட்டான். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவிக்கிறவமாக இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை எல்லாம் நம்ம மறைச்சிட்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை என்ன செய்யல, திறக்கல. யார் மாதிரி? புல்லக் மாதிரி. ஒரே வெட்டு, அவ்வளோதான், செத்துரு. அந்த மாதிரி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவ்வளவு தாழ்மையாக இருந்திருக்கார். அதனால தான் அது உளையான சேற்றில் போய் என்ன பண்ணுதான், அது படுத்துக்கு. நம்மளை கூட ஒரு பைபிளில் வசனம் படிக்க முடியும். உளையான சேற்றில் இருந்து அதெல்லாம் நல்லா சொல்லுவோம். தேவனே எங்களை உளையான சேற்றிலிருந்து இல்லை ஆண்டவர், நான் சேத்துக்குள்ளேயே படுத்துட்டுருக்கிறேன். எடுத்திருக்கிறார்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு அந்த தைரியம் இருக்காங்கிற மாதிரி கூட இல்லை. அதனால தான் சில நேரங்களில் நம்ம இது நம்முடைய சுய பரிசோதனை செய்ய வேண்டியது. அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தண்ணீர்கள் சூழ்ந்த நிலைமைக்குள்ளே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசி நேரம் போச்சு. எல்லாரும் சூழ்ந்துட்டான். 22ஆம் சங்கீதத்தில் படிக்கலாம், பாஷான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை சூழ்ந்து விட்டன. புரியுதுல? நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. இதெல்லாம் தான் காட்டு மிருகங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்து அவரை கடித்து குதறி முகமே செதஞ்சு போச்சான். அதை தாங்க சொல்றார். நம்ம பார்க்கும்போது அந்த முகம் இல்லை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாழ்மையின் சின்னமா இருந்திருக்கார். இந்த ஜனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்படி ட்ரீட் பண்ணாங்க இருந்துதா. ஆனாலும் இந்த வசனம் ரொம்ப முக்கியம், வாசிக்கலாம் பாருங்க. இதோ நதி புரண்டு வந்தாலும் அது பயந்தோடாது. ஓடினாரா? நாமளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஓடி இருப்போம். ஏன்னா நம்ம பேதுருடைய தம்பிகள் தங்கச்சிகள், கரெக்ட் தானே? யோவானும் யாக்கோபுடைய தம்பிகள் தங்கச்சிகள் சந்தர்ப்பம் பார்த்து எல்லாம் என்ன ஆயிட்டாங்க? ஓடிட்டாங்க. அவ்வளவு ஜனங்கள் சூழ்ந்திருந்த போதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓடலை. அதுதான் அந்த வசனம். யோர்தான் நதி எத்தனை தண்ணீர் அதன் முகத்தில் மோதினாலும் அது என்ன ஆகாது? அசையவே அசையாது. கீழாக நியாயம் தீர்த்தல் படிச்சிருக்கோமா இல்லையா? அப்போ இந்த தண்ணீர்களுக்குள்ள பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லிட்டரலாகவே யோர்தானுக்குள்ள என்ன ஆயிட்டார்? போனாரா இல்லையா? ஞானஸ்தானம் எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து அங்கே கடைசியில் அங்கே முடிக்கிறார். அந்த 3.5 வருஷத்தில் அந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க. அந்த வாழ்க்கை தான் யோர்தான் நதி எத்தனை தண்ணீர் அதன் மேல் மோதினா கூட அதிலிருந்து அவர் வெளியே வந்துடுவார். வசனம் இருக்கா? இருக்கு பாருங்க, வாசிக்கலாம். இடுக்கணிலும் நியாயத்தீர்ப்பிலிருந்து அவர் எடுக்கப்பட்டார். உள்ள போயிட்டு வெளியே வந்தார். எவ்வளவு பெரிய யோர்தான் நதி என் மேலே விழுந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், எல்லா ஜனங்களுக்கும் என்னை ஒப்படைக்கிறேன்னு சொல்லி இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய நிலைமை என்னங்கிறத இப்போ பாருங்க. வேற ஒரு போகிறோம். இப்போ யோபு முன்னால் நிற்கிறார். யோபுக்கிட்ட அவர் சரண்டர் ஆகி இப்படி நின்றுருக்கார் தேவன்கிட்ட. இப்போ லிவியாதானை உன்னால் பிடிக்க முடியுமோ? இப்போ யாரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டார்? சாத்தான் என்கிற ஒருத்தன். இப்படி ஒரு கேரக்டர் இந்த பூமியில் இருந்ததுனால தான் நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்ட. அவன் கையில் உன்னை ஒப்படைச்சேன். இப்போ நீ தெரிஞ்சுக்கிட்ட, யாருனாலும் தெரிஞ்சுக்கோ, இந்த லிவியாதான். அடுத்தது, நீ யாருனால தெரியுமா உயிரோட வந்த? உனக்காக நியாய தீர்ப்புக்குள்ளே போன பிகமோத் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் நியாய தீர்ப்புக்குள்ளே போய் வெளியே வந்ததுனால தான் நீ என்ன பண்ணியிருக்க? உயிரோட நீ வந்திருக்க. இப்போ அதனால தான் என்ன சொல்லும்போது, யார் அவரை நெருங்க முடியாது, அதன் கண்கள் பார்த்திருக்க அதை பிடிக்கக்கூடுமோ, மூக்கணாங்கயிறு போட அதன் மூக்கை குத்த. அப்படின்னா என்னோட அர்த்தம் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போது யாரும் அவர் என்ன செய்ய முடியாது? நெருக்க முடியாது, நெருங்கவும் முடியாது. ஏன்னா தேவனுடைய கிரியைகளில் பிரதான கிரியை, பிதாவாகிய தேவனுடைய பிரதான கிரியை நம்ம திருவெளியத்து கூட கவனிச்சு பார்க்கும்போது, இறைவனின் படைப்புகளில் தலையாயது அதுவே, படைத்தவரே அதை பட்டயத்துடன் நெருக்க முடியும். வசனம் படிச்சோம் இல்லையா? யார் படைச்சாரோ அவர் தான் அவர் என்ன செய்ய முடியும்? நெருக்க முடியும். எதை வச்சு தான் நெருக்க முடியும்னா பட்டயம், நியாய தீர்ப்புகள். அப்போ கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கிற நியாய பிரமாணத்தை வச்சு தான் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நொறுக்குனாராம். வசனம் கிளியரா இருக்கு பாருங்க. கர்த்தரோ
அவரை நொறுக்க சித்தமாகி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை யாருனாலையும் நொறுக்கவும் முடியாது, நெருக்க முடியாது. அப்போ யார் தான் பண்ணி ஆகணும்? தேவன் தான் செய்தார். அப்படி செய்ததுனால ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர் தம்முடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். இப்போ அவர் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்ததுனால ஒரு சிலரை இந்த பூமியில் நீதிமான்கள் ஆக்குறார். அந்த நீதிமான்களுடைய எக்ஸ்ட்ரீம் தான் அடுத்த வசனம் சொல்லும்போது, பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்ளுவார். இப்போ யார் இந்த பலவான்கள்? கண்டுபிடி. யோவானில் வசனம் இருக்கு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். பாருங்க, அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்ம தான் அந்த பலவான். முதல் நீதிமானா நம்மளை கூப்பிடுறார். கடைசியாக நம்முடைய வாழ்க்கை முடிக்கும் போது தேவ வசனம் நமக்குள்ள என்ன இருக்கணும்? கம்ப்ளீட்டாக போகும்போது பலவான்கள், இயேசு கிறிஸ்து என்கிற பலவானை போல. இப்போ அந்த பலவான்களை கொள்ளையாக பங்கிட்டு கொள்ளுவார். இப்போ 2ஆம் வருகையில் யாரெல்லாம் பலவான்கள் என்று சொல்லி இப்போ பார்த்துட்டு இருக்கார். நாம் என்ன சொல்கிறோம்? தேவனே அந்த நினைப்பையே விட்டுருங்க. மாம்சத்தில் என்ன இருக்குது? பலவீனங்கள் இருக்குது. ஆண்டவரே, தேவனே பலவீனங்கள் இருக்குது. இப்படித்தான் இருக்கிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? நீ என்ன பலவீனமாக வேணா இருந்துட்டு போ. அது நீ உலகத்தில் படைக்கப்பட்ட அங்கே ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சாபம் அப்படித்தான் இருக்கும். தலைவலி வரும், காய்ச்சல் வரும், எல்லாமே வரும். ஆனால் நீ சத்தியத்தில் எப்படி இருக்கணும்? நீ பலவான நிற்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் கிறிஸ்து கொள்ளையிட்டு கொள்வார். தனக்கு அவர் சம்பாதிச்சுக்குவார். அப்படின்னா இந்த அதிகாரம் என்ன சொல்லி தெரியுங்களா? யோபு கிட்ட பேசிட்டு இருக்கிறார். அன்புக்குரிய சவுல என்ன பேசிட்டு இருக்காருன்னா, லிவியாதானை இன்ட்ரோடியூஸ் பண்றார். அப்புறம் பிகமோத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றார். லிவியாதான் யாருங்க? சாத்தான். பிகமோத் யாரு? இந்த 2 பேர்த்தையும் கண்ணுக்கு தெரியற ராஜ்யம் வரும்போது யோபு கிட்ட சொன்னார். பார்த்தீங்களா? அப்ப யோபு யாரை குறிக்கும்னு படிச்சிருக்கிறோம். உலக ஜனங்கள் படிச்சிருக்க முடியாது. உலக ஜனங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின அறிவு, சாத்தானை பற்றின அறிவு, 2ஐயும் கொடுத்துருவார். பார்த்துங்க, ஒருத்தன் இந்த பக்கம் இருக்கான், உலகத்தினுடைய அழிவுக்கும் மரணத்திற்கும் காரணமானவன். இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கார், உங்களுடைய ஜீவனுக்கும் சமாதானத்துக்கும் காரணமானவர். 2 பேரையும் கண்ணில் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டார். யாரை ஃபாலோ பண்ணுறீங்களா பண்ணிக்கிட்டார். இதுதாங்க 1000 ஆண்டு அரசாட்சியுடைய நோக்கம். புரியுதா இல்லையா? ஆனால் ஒரே ஒரு விஷயம், அங்கே சாத்தான் இருக்க மாட்டான். யார் மட்டும்தான் இருப்பாங்க? கிறிஸ்துவும் அவருடைய சபை மட்டும்தான் அங்கே இருக்கும். சரி, இந்த இந்த சப்ஜெக்டுக்கு ஒரு கன்க்ளூஷன் வேணும், ஒரு வசனம் வேணும். இந்த 2 பேரையும் வச்சுங்க. இந்த பக்கம் கிறிஸ்து, இந்த பக்கம் சாத்தான். இந்த 2 பேர்த்தை வச்சு தேவன் நமக்கு ஒரு வசனத்தின் மூலம், அதாவது ஒரு பாடம் கற்பிக்க நினைக்கிறார். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இதுதாங்க வசனம். சப்ஜெக்டே இதுதான். சாத்தான் மூலமாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாகவும் தேவன் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பாடம் இது. எந்த சந்தர்ப்பத்திலையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? உயர்த்திடவே கூடாது. தன்னை உயர்த்திட்டோம்னா, தன்னை உயர்த்திட்டா, அப்படித்தானே சாத்தான் உயர்த்தினா, தேவன் என்ன பண்றாரு? ஆகத்தால பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுறாரு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு தாழ்மையாக இருந்திருக்கிறாருங்கிறத இந்த வசனம். பிகமோத் எவ்வளோ தாழ்மையாக இந்த பூமியில் வந்து இறங்கி தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தன்னை ஒப்பு கொடுத்து, அந்த நியாய தீர்ப்பு நிமித்தமாக உலக ஜனங்கள் மத்தியில் வெறி நாய்கள் கடிச்சு கொதற அளவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த அந்த மிகப்பெரிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்திருக்கிறது, வானோர் பூதலத்தோர் எல்லாருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படியான நாமத்தை கொடுத்துட்டார். சரிங்களா? இப்போ இந்த கன்க்ளூடிங் வசனம் முடிஞ்சுதான். இப்போ இதே மாதிரி நமக்கு அவர் சொல்ல வர்றார். என்ன சொல்ல வர்றார்? ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். கவனிக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனங்கள் கேட்டால் கூட நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளில் என்ன இருக்கணும்? அந்த தாழ்மை எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர், அந்த தாழ்மை இருக்கிற வரைக்கும் தேவன் நம்மளை உயர்த்திட்டே இருப்பார். யார் என்ன வேணாலும் நம்மளை குறித்து பேசலாம், கீழே தள்ளலாம், கீழே போட்டு மிதிக்கலாம், எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நம்ம தேவன் எதிர்பார்க்குற அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை நமக்கு அவருக்கு முன்பாக கொடுத்துட்டு நம்ம மிகவும் தாழ்மையுள்ளவர்களாக இருந்தாலே போதும்.
இயேசு கிறிஸ்துவை தேவன் உயர்த்திட்டார்னா அவருடைய சரீரம் தானே நம்ம ஆட்டோமேட்டிக்காக உயர்த்திடுவார். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.